இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 14, 2025 14/9/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் காலை 8:42 வரை, அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். தேய்பிறை அஷ்டமி திதி. சித்த யோகம். துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று மத்தியாஷ்டமி. மகாலட்சுமி விரதம் முடிவு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, துலாமில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 8:04 சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இரவு 8:04 வரை, அதாவது 8:04 PM வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால சனியின் பார்வையில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சனியின் பார்வையில் இருந்த செவ்வாய் விலகிறது உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் செவ்வாய் குரு பார்வையில் வந்துட்டார். குருமங்கள யோகம் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் திடீர் நாட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் புதுசாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களை வீடு தேடி வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஏற்கனவே நான் ட்ரை பண்ணிட்டேன் சார், எனக்கு அதுலேருந்து எதிர்பார்க்குறேன், வரல அப்படின்னா அது வராது. அதனால் புதிய முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி காலை 10 மணிக்கு மேலே புதுசாக வேறு ஏதாவது கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறதோ, இல்லை வேறு ஏதாவது இடத்துல ட்ரை பண்ணுறதோ, வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதோ முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மாலைக்கு பிறகு உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில், அதுவும் குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த எதிரிகளின் தன்மை மாறி உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளே நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே உங்கள் பேரில் சொல்லப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். ஏதாவது போலீஸ் கேஸுன்னு போனீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் 8 மணிக்கு மேலே அந்த ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. ராசியில் சந்திரன் இருக்கார். இரவு 8 மணி வரைக்கும், 8:03 4 வரைக்கும் ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ராசியில் இருக்கிற வரைக்கும் ராசிநாதன் மற்றும் சந்திரன் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளில் வெற்றி காண்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் அனுசரித்து அவர்களையும் உங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக உங்களுக்கு வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி
உங்களுடைய எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வருமான அதிகரிப்பு, திடீர் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு மேல தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு சந்தோஷம் அடைகிற மாதிரி நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. விரையாதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி இருக்காரு. அதனால உங்களை கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்ததுன்னா சற்று தள்ளி வச்சுட்டு இருங்க. முடிஞ்ச அளவுக்கு விலகி இருப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்கள் எதிரிங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அவர்கள் எதிரியாக இருக்க மாட்டார்கள். மிகவும் நெருங்கிய நட்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் உங்கள் உடம்புல இடுப்பு பகுதியிலையோ நெஞ்சு பகுதியிலையோ பின் முதுகு தண்டுவடத்திலையோ ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரனோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா 4ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பயிற்சி ஆகிட்டாரு. வீடு மனை சார்ந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இரவு 8 மணி வரைக்கும் வருமானத்தினால் செலவுகள் ஏற்படும், செலவுகளால் வருமானம் ஏற்படும். இரவு 8 மணி 4 நிமிடங்களுக்கு சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது கஜகேசரி யோகத்தின் மூலமாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண யோகம் நிச்சயிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இளம் வயது தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக கரு தங்காமல் இருக்கக்கூடிய இளம் திருமணமான பெண்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு கரு தங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுக்கு இன்னைக்கு எங்கேயாவது அவுட்டிங் வெளியில் போகிறதுக்கு உண்டான செலவுகள் இருக்கும். அது குடும்பத்தினரின் தேவைக்கானதாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நண்பர்களுக்கு நீங்கள் பக்கபலமாக செயல்படுவீர்கள். உங்களால் உங்கள் குடும்பத்தாரும் ஆதாயத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ட்ரை பண்ணுறீங்கன்னா இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இரவு 8 மணிக்குள்ளார ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் வீட்டு கதவை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். கடக ராசி. ராசிநாதன் லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருமான அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுவதன் காரணமாக இன்று இரவு 8 மணிக்கு மேலே சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் கூட போயிட்டு வரலாம். ஃபாரின் ட்ராவல் கூட இருக்குது. ஒரு ஜாலி ட்ரிப் ஃபாரின் போயிட்டு வரலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடன்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா 7 வருஷமா கடன் பிரச்சனையில் தத்தளிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் பூசல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவுல பிடிவாதத்தினால பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஒற்றுமைத்தன்மையும் அந்யோன்யமும் பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 8 மணிக்கு மேலே கடல் கடந்த தொடர்புகள் மீண்டும் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு
அதிகமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உடன்பிறப்புகள், குழந்தைகள், உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பு போன்ற விஷயங்களால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. உங்கள் கௌரவத்துக்கு எதிராக செயல்பட்ட நபர்களின் வீழ்ச்சியை உங்கள் கண்ணெதிரே காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிம்மதியான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளின் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மேல் அதிகாரிகளின் குடைச்சல்கள் தீருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும். அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள், அதாவது நிலம் வாங்கி போட்டிருக்கேன், இல்லை வீடை வாங்கியிருக்கேன், ஆனால் இன்னும் எனக்கு அதுக்கு ஆக்குபென்சி கிடைக்கல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சங்கடத்தை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவோ அல்லது அரசு இயந்திரத்தின் மூலமாகவோ ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக கோர்ட்டில் கேஸ் வாதாடாமல் அந்த இழுபறி நிலைமையில் வாய்தாலேயே போயிட்டுருக்குன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் மீட்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள், காலை வேளையில் கடல் கடந்த தொடர்புகள் சந்தோஷமான செய்தியை பகிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது இன்று உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது பகல் வேளையில் அலைச்சல் இருக்கும், வேலைக்காக அலைச்சல், உங்களுடைய வியாபாரத்துக்கான அலைச்சல், உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்கான அலைச்சல்னு ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கும். குறிப்பாக உங்கள் மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகிறதுனால குரு சந்திரன் கஜகேசரி யோகம் வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நற்செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும். இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு இடமாற்றம் அல்லது உங்களுடைய வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால மனசு தெளிவாக இருக்கும். உங்களிடம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நற்செய்தி இமெயில் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக தந்தையுடன் வாக்குவாதம் இருக்கும், குடும்பத்தாருடன் வாக்குவாதம் இருக்கும், வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பேசுகிறதுல மரியாதையாக பேசுங்க. நீங்கள் பேசுகிற மரியாதை கூட உங்களுக்கு திரும்பி வருவதில் சஞ்சலம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மரியாதை எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி இரவு 8 மணிக்கு மேலே சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதா இருந்தால் இன்றைக்கி இரவு 8 மணிக்கு மேலே ட்ராவல் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமும் சுகமும் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி இன்று இரவு 8 மணி 4 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பகல் வேளையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் கவனமாக பேசுவது நல்லது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய தாயாரின் கவலைகளை போக்கக்கூடிய வகையில் நற்செய்திகளை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். வீடு மனை சார்ந்த முதலீடுகள் அல்லது வீடு மனை சார்ந்த செலவினங்கள் இன்னைக்கு ஏற்பட்டாலும் அதனால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது வீடு மனை சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் அந்த ரிப்பேரை சரியாக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பணம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு பகல் வேளையில் பெருசாக குழப்பம் இருக்காது. ஆனால் இரவு 8 மணிக்கு மேலே ஆஃபீஸ் டென்ஷனை வீட்டில் காட்டுவீங்க. அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முன்கோபத்தோடு செயல்படுறதை பார்த்து எல்லாரும் உங்ககிட்ட சற்று பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் அந்த பயம் மரியாதையாக மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதனால் பொறுமையாக பேசுங்க. மனசில் இருக்கிற ரகசியத்தை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாயாரின் தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் மனைவியோ உங்களை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்களும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்கள இரிட்டேட் பண்ணுவீங்க. அதனால் இன்றைக்கி தேவையற்ற வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் ராத்திரி 8 மணிக்கு மேலே உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்களிடம் இருக்கக்கூடிய கோபமான செயல்பாடுகள் அது நிதானமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பதவிசாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா மட்டும்தான் நைட்டு நிம்மதியாக தூங்க முடியும். இல்லாட்டி நைட்டு தூக்கம் இருக்காது, சாப்பாடு கிடைக்காது. விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ஆனால் அதே சமயம் அவர்களே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டாலும் இன்றைக்கி அவர்கள் மூலமாகவே வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுனால இன்றைக்கி ராத்திரி 8 மணிக்கு மேலே வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாக்கி குருவோடு இணையிறதுனால, அதாவது உங்கள் நட்சத்திரநாதனோடு இணையிறதுனால வாக்குச்சாதுரியம் ஏற்படும். ஆனால் அந்த வாக்குச்சாதுரியத்தினால எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் நண்பர்கள் மத்தியில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தந்தை வழியில் வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சனியின் பார்வையில் சந்திரன் இருக்காரேன்னு கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சந்திரன் மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக தந்தை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள். உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவ ரீதியான உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்றைக்கி எதிரிகள் சார்ந்த வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. குடும்ப எதிரிகளுக்காக நீங்கள் பேச வேண்டியதற்கும் குடும்ப எதிரிகளுடன் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. அது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சந்திரன் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால பெரிய மனிதர்கள் அல்லது மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு பக்க பலமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் சற்று அதிகாரத்துடன் கேட்பீர்கள். அதனால் அனாவசியமான பிரச்சனைகள் வரும். கடந்த காலத்தில் உங்களுடைய நட்பில் உறவில் இருந்த நபர்களை மீண்டும் தொலைபேசி மூலமாகவோ அல்லது வேறு விதமாகவோ தொடர்பு கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் பக்கபலமாக செயல்படுவார்கள். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படக்கூடிய சந்தோஷகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அல்லது அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும், வருமான அதிகரிப்பு ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் தன லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகள் மூலமாகவோ அரசாங்க தேவைகள் மூலமாகவோ உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று இரவு 8 மணிக்கு மேலே குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். மகர ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதில் 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி 8 மணி வரைக்கும் சந்திரன் சுக்கிரன் யோகாதிபதி சுக்கிரனோடு சந்திரன் பரிவர்த்தனை பெறுவது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் அதாவது ராத்திரி 8 மணிக்கு மேலே குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நற்செய்திகளை தரும். முதலீடுகளுக்கான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இரவு 8 மணிக்கு மேலே பண உதவிகள் தேவைப்படும் சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அது முதலீட்டுக்கான கடனாக இருக்குமே தவிர நஷ்டத்துக்கான கடனாக இருக்காது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் உதவிகரமான செயல்பாடுகள் உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகள் இத்தனை நாளாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் அண்ணன் தம்பி கூட இன்னைக்கு உங்கள் கூட தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று கடுமையான உழைப்பின் மூலமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பூச்சி வேலை நடக்கிறதுக்காவது வாய்ப்பு இருக்கும். ஒன்றா சின்னதாக ஒரு சின்ன செவுத்தை தட்டி விட்டு பூச்சி வேலை பண்ணுவீங்க, இல்லையா ஒரு செவுறு எடுத்து ஒரு ரூம் கட்டுவீங்க, இல்லையா மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தில் சிமெண்ட் பூச்சி வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சிமெண்ட்டு கல் ஜல்லி இது சம்பந்தமாக இன்றைக்கி நீங்கள் அல்லாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காரிய வெற்றி ஏற்படும். கும்ப ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இரவு 8 மணி வரைக்கும் அலுவலக ரீதியான அலைச்சல் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. ஆனால் அதே சமயம் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த உதவிகளோ அல்லது வியாபாரம் சார்ந்த உதவிகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சி அமோக நற்பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் தங்களுடைய சுயமுயற்சியின் மூலமாக குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. தந்தை வழியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் முறையில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தொழில் துறையில் நீங்கள் ஏதாவது புதுசாக லோன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இத்தனை நாளாக லோன் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை மறைமுகமாக உதவி செய்வார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. உங்களுக்கு தேவையான இடமாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது, கௌரவத்தை அதிகப்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் புதிய முயற்சிக்கு உங்களுடைய தந்தையின் உதவி, தந்தை வழி உறவினர்களின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். அவர்கள் மூலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் சுமூக தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மீன
ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது இன்று உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு கிடைக்கும். பிரச்சனைகளால் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். குடும்ப பண தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக அல்லது குழந்தைகள் மூலமாக வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு மேலே வேலை வாய்ப்பில் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கடன் பிரச்சனைகள் சுமூகமான சொல்யூஷனை கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். புதுசாக கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் இருந்து வந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசி அவங்க பேசுகிறதுல தப்பான அனர்த்தத்தை புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தாயாரின் மனோபலமான வார்த்தைகள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி இரவு 8 மணிக்கு மேலே தொலைபேசி மூலமான நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.